ஒரு கேண்டிடேட்டா நீங்க இந்த தொகுதிய எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்க. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு உங்க வீட்லயே என்ன நடக்குதுன்னு தெரியாது போல இருக்கே. ஏதோ உங்க வீட்ல இருக்கவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு தெரியும்னு வசனமெல்லாம் பேசுனீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே இவ்ளோ நடந்திருந்தும் உங்களுக்கு தெரியலையே சார். இத பாருங்க, நீங்க விசாரிக்க வந்தீங்கன்னா விசாரிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு எங்க குடும்பத்தோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க. பர்சனலா? கிருபா சார், நீங்க எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கீங்க? அரசியல்ல குதிச்சு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா பர்சனல்னு எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவாங்க. இது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. இதோ இதோ இங்க நிக்கிறாங்களே இந்து, இவங்களை எப்படி உங்க வீட்ல இருக்கிற அந்த கர்ணாவுக்கு கட்டி வச்சீங்கன்றத மறந்துட்டீங்களா? சொந்த வீட்டை ஒழுங்கா பாத்துக்க தெரியாத நீங்க உங்க கையில இந்த நாட்டை கொடுத்தா எப்படி சார் பாத்துப்பீங்க? மொத்தத்துல நான் பார்த்த வரைக்கும் உங்க பாஷையில சொல்லணும்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கீங்களே. உங்களை கேண்டிடேட்டா நிப்பாட்டுறத விட நம்ம கட்சியில அடிப்படை உறுப்பினரா இருக்கிற ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண பொம்பளைய நிக்க வச்சா கூட உங்களை விட நல்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடுவாங்க போல இருக்கே. அப்படி இருக்கு சார் உங்க லட்சணம். ஐயோ, தப்பான நேரத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டேன் போல இருக்கே. சரி சார், நீங்க முதல்ல உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சிட்டு நாளைக்கு கட்சி ஆபீஸ் வாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாப்பிள்ளை கொண்டாடுற பிறந்த நாள். நம்மளை பார்த்தா மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவங்களை எதுக்கு அடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணமா இருக்கால அந்த மொத்த அடியும் வாங்க வேண்டிய விவதான் அடின. நம்ம வீட்டுல இருக்க நான் இங்க ஒழுங்கா இருந்திருந்தா நாம ஏன்டா தெருல பொறுக்கிட்டு நான் எசிண்டனும்? விடுங்க சொல்றல. அப்பா இது ஐயா ஐயா என்னையா ஆச்சு? ஏன் நீங்க எல்லாரும் என் பொண்ணை தப்பா பேசுறீங்க? உன் பொண்ணு ஊர்ல இருக்கிற குடும்பத்துல எப்படி நாசம் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா? ஐயா இல்லைங்க ஐயா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயா. என் பொண்ணு அப்படிலாம் பண்ற ஆள் இல்லைங்க. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. எது நல்ல பொண்ணு? யாரு இவளா? பாவம் கஷ்டப்படுற குடும்பம்னு உன் வீட்டுல கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஒரு 10 லட்ச ரூபாய் வட்டிக்கு காசு கொடுத்தா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதை தவிர வேற என்னைய தப்பு பண்ணோம்? இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இவளால எங்களுக்கு எல்லா திசையிலையும் அவமானம் அசிங்கம் எல்லாமே நடக்குதியா. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணன் மேலே கை வைப்ப? நடிக்காதடா. என்னண்ணா என்ன நடக்குது? என்னண்ணா பிரச்சனை? முதல்ல எனக்கு சொல்லுங்கண்ணா. பாத்தியாண்ணா, நமக்கு பின்னாடி இருந்துகிட்டு
அவளுக்கு இவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன்? ம்? இப்போ எல்லார் முன்னாடியும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறான் பாருங்க. அண்ணா நிஜமா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுண்ணே. ஆ, ஆ, ஆ. சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன நடக்குது இங்க? சொல்றா. அண்ணே, இவனுக்கு நம்ம மேல பாசலாம் கிடையாதுண்ணே. எல்லாம் நடிப்பு. இவன் எப்பவும் நமக்கு உண்மையை இருந்ததே கிடையாதுண்ணே. அண்ணே, இவ்வளவு தூரம் பண்ணவன நீ எப்படி சொந்த தம்பி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த? ஆ? இவன் ஒண்ணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லைண்ணே. ஆ. ஏய், உன்ன மாதிரி நாங்க பல பேரை பார்த்திருக்கோம். என்ன அண்ணே, இவனை மாதிரி பாசம் கீசன் சொல்லிட்டு வர எவனையும் நம்ம பக்கத்துல சேர்க்க கூடாதுண்ணே. அண்ணா என்னண்ணே திவாகரன் என் பாசத்து மேல சந்தேகப்பட்டு என்னென்னமோ பேசுறாரு. நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க. டேய், உனக்கு எங்க மேல பாசம் இருக்கா இல்லையான்னு நீ சொன்னா பத்தாதுடா, செயல்ல காட்டணும். அண்ணா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. அண்ணே, இவங்கிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? ஆ? இவனை வீட்டுல நம்ம வச்சிருந்தா நமக்கு தான் அசிங்கம். ஆ. அந்த பொம்பளை முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நின்னது என்னால தாங்கிக்க முடியல. எல்லாத்துக்கும் நிக்கிறாளே இவதான் காரணம். அண்ணா, இனி ஒரு நிமிஷம் கூட இவ வீட்டுல இருக்க கூடாதுண்ணே. ஏய் வாடி. வாடி. ஐயா, என் பொண்ணை விடுங்க ஐயா. ஐயா, ஐயா. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னா என்ன தாலி கட்டி கூட்டிட்டு வந்த கருணா சொல்லட்டும். அடுத்த நிமிஷமே நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். நான் போக மாட்டேன். நீயா என்கிட்ட இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லாம நான் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன்.